The lions were really hungry when Daniel was put into the den. தானியேலை அந்த சிங்க கப்பில போடுறப்ப சிங்கங்களுக்கு மிகுந்த பசி இருந்தது. somebody say மிகுந்த பசி இருந்தது. சிங்கத்திற்கு மாம்ச, அதாவது ஃப்ளஷோடைய ஸ்மெல் தெரிந்தால் அதுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே தெரியுமா, 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை சர்டன் டிஸ்டன்ஸ்லேயே, பிஃபோர் ஈவன் இட் சீஸ் த ப்ரே ஆன் இட்ஸ் ஓன் ஐஸ், இட் கேன் ஸ்மெல் த ஃப்ளஷ். திஸ் லயன் could not find the fleshy smell on Daniel. அவனுடைய அந்த மாம்சத்தின் வெளிப்பாட, ஏன்னா சிங்கம் பக்கத்துல போய் வருது, சிங்கம் பக்கத்துல போய் மோருது. இந்த ஃப்ளஷோடைய வெளிப்பாடு இல்லாத காரணத்தினால தான் சிங்கத்துக்கு தானியேல் மேல் எந்த அதிகாரமும் இல்லை, தானியேலுடைய மாம்சத்தின் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. ஆனா அதே சிங்கம் தான் அங்க கூண்டுல இருக்கு. அதனால தான் இந்த அவருக்கு எதிராக இருந்தவர்கள் சிங்க கெபில தூக்கி போடப்படுகிறப்ப அவர்கள் கீழே போறதுக்கு முன்னாடியே அந்த மாம்ச சிந்தை வெளிப்பட்டதுனால தான் அந்த சிங்கங்கள் அவர்களை நொறுக்கி போட்டது. எவ்ரிடே சத்ருவானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி துட்டி சிரிக்கிறானா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரமும் அவன் வந்து யாரை பிடிக்கலாம். நல்லா பாருங்க, எப்பெல்லாம் உங்களுடைய மாம்சம் வெளிப்படுகிறதோ, எப்பெல்லாம் உங்களுடைய மாம்ச சிந்தை வெளிப்படுகிறதோ, எப்பெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த 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 ஸ்பிரிச்சுவல் பீயிங் இல்லாம மாம்ச சிந்தை வெளிப்படுகிறதோ, அப்போது எல்லாம் நீங்கள் உங்களை சுற்றி கர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிற பிசாசுக்கு இரையாய் மாறுகிறீர்கள்.